ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதோட இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபீச்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஒரு 6 ரைட்ஸ் பார்த்துருந்தோம். என்ன ரைட்ஸ் எல்லாம்? ரைட் டு ஈக்குவாலிட்டி, அந்த ஆர்டிக்கிள் 14லேருந்து தொடங்கும். 14லேருந்து அப் டு 6th ரைட். 6th ரைட் என்னத்தை? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அது ஆர்டிக்கிள் 32. ஸோ இவ்வளோ ரைட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரம் ஆர்டிக்கிள் 14 to 32 நம்மளுக்கு 6 ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ரைட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜஸ்ட்டு ஒரு பேசிக்ஸாக பார்த்தோம். இதில் என்னென்ன, இந்த 14 to 32ல் சம் ஆர்டிகிள்ஸ், என்ன ஆர்டிக்கிள் எல்லாம் பாருங்கள். ஆர்டிக்கிள் 15, ஆர்டிக்கிள் 16, ஆர்டிக்கிள் 19, ஆர்டிக்கிள் 29 அண்ட் ஆர்டிக்கிள் 30. இந்த இவ்வளவு ஆர்டிகிள்ஸும் ஒன்லி இண்டியன்ஸ் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர்டிகிள்ஸ் ஒன்லி டு இண்டியன்ஸ். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் யாருக்கு மட்டும்தான்? இண்டியன்ஸுக்கு மட்டும்தான், வேறு யாராலையும் என்ஜாய் பண்ண முடியாது. அப்படின்னா என்னத்தை? ஃபாரினர்ஸுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இதையும் தாண்டி 14லேருந்து 32 இதையும் தாண்டி நம்மளுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இண்டியன்ஸும் ஃபாரினர்ஸும் என்ஜாய் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆர்டிகிள்ஸ் 15, 16, 19, 29 அண்ட் 30 இந்த ஆர்டிகிள் மட்டும் யாரால் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும்? ஓன்லி டு இண்டியன்ஸ். ஓகே, நம்ம செகண்ட் ஃபீச்சரை பார்க்கலாம். செகண்ட் ஃபீச்சரை பாருங்கள். ஃபண்டமெண்டல் ரைட் கேன் பி சஸ்பெண்டட். பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு நிறைய ரைட்ஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பட் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எப்போ சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்? டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் சஸ்பெண்ட் ஆகலாம். நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த நேரம் நம்மளுக்கு ரைட்ஸை என்ஜாய் பண்ண முடியாது. எதனால்? நாட்டோட சேஃப்டிக்காக என்ன பண்ணுறாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்டை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதில் பாருங்கள், நேஷ்னல் எமர்ஜென்சி இருந்தாலும் ரெண்டே ரெண்டு ஆர்டிக்கிள் எக்ஸப்ட் ஆர்டிக்கிள் 20 and 21 இந்த ரெண்டு ஆர்டிக்கிள் சஸ்பெண்ட் ஆகவே ஆகாது. இந்த ரெண்டு ஆர்டிக்கிளும் சஸ்பெண்ட் ஆகாது. ஆர்டிக்கிள் 20 and 21 இந்த ரெண்டு ஆர்டிக்கிள் என்ன ஆகாது? சஸ்பெண்ட் ஆகவே ஆகாது. நேஷ்னல் எமர்ஜென்சி இருந்தாலும் சஸ்பெண்ட் ஆகாது. இனி ஒன்று பாருங்கள், நேஷ்னல் எமர்ஜென்சி லைட்டாக இருக்க பார்ப்போம். நேஷ்னல் எமர்ஜென்சி, அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி 2 கிரவுண்டில் டிக்ளேர் பண்ணலாங்க. 2 விதமாக டிக்ளேர் பண்ணுவாங்க. 2 விதமான இல்லை, 2 டைமில் டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்போன்னா, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி வந்தாலும் நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். அதே நேரம் இன்டர்னல் எமர்ஜென்சி வந்தாலும் நம்மளுக்கு நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டில் இன்றைக்கி நேஷ்னல் எமர்ஜென்சி வந்துட்டுன்னு அது 2 வழியில் வந்திருக்கும். ஒரு வழி என்ன வழியாக இருக்கலாம்? எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியாக வந்திருக்கலாம். ஒரு வழி இன்டர்னல் எமர்ஜென்சியாக வந்திருக்கலாம். சரி பாருங்கள், எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சினா என்ன? இப்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரி நம்ம நாட்டுக்கு மேலே போர் தொடுக்கிறாங்க. நம்ம கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் என்ன நடக்குது? வார் நடக்குது. ஸோ அப்படி அது ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷன். வெளிநாட்டிலேருந்து நம்ம உள்நாட்டில் என்ன பண்ணுறாங்க? ஆக்கிரமிக்க போகிறாங்க, இல்லை என்ன பண்ண போகிறாங்க? போர் தொடுக்க போகிறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணிடுவாங்க? நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஆன் த கிரவுண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. இப்போ நான் சொன்னேன் இல்லை, இதுதான் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பயங்கர வார் நடக்குது, சைனாக்கும் இந்தியாவுக்கும் பயங்கர வார் நடக்குது. ஸோ கவர்மெண்ட் நினச்சா என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் இடத்த மட்டும் நேஷ்னல் எமர்ஜென்சி, எந்த இதெல்லாம் ரொம்ப ப்ரோன் ஏரியா இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் நேஷ்னல் எமர்ஜென்சி கொடுக்கலாம். இல்லைன்னா த்ரூ அவுட் இந்தியாவும் என்ன பண்ணிக்கலாம்? நேஷ்னல் எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி டைமில் ஆர்டிக்கிள் 19 என்ன ஆயிரும்? சஸ்பெண்ட் ஆயிரும். ஆர்டிக்கிள் 19 சஸ்பெண்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எந்த ஆர்டிக்கிள் எல்லாம் எப்போ எல்லாம் சஸ்பெண்ட் ஆகலாம்?
கவர்மெண்ட் நினச்சா எந்த ஆர்டிக்கல் நினச்சாலும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். எக்ஸப்ட் எந்த ஆர்டிக்கலை மட்டும் சஸ்பெண்ட் பண்ண முடியும்? 2021. அந்த எமர்ஜென்சியோட இம்பேக்டை பொறுத்து கவர்மெண்ட் நினச்சா எந்த ஆர்டிக்கலும் என்ன பண்ணிக்கலாம்? சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் பாருங்கள், எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி டைமில் ஆர்டிக்கல் 19 நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. பட் என்ன தான் நேஷ்னல் எமர்ஜென்சி வந்தாலும் கவர்மெண்ட் ஆர்டிகல் 20 and 21 என்ன பண்ண முடியாது? சஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிரும். எப்போ? டியூரிங் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சின்னு என்னத்தை? இன்டர்னல் எமர்ஜென்சின்னா உள்நாட்டு கலவரம்னு சொல்லும். உள்ளாடி ஒரு கலவரம், பயங்கர கலவரம் வெடிச்சிடுச்சுன்னு அப்போ என்ன பண்ணிடுவாங்க? இன்டர்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நேரம் ஆர்டிக்கல் 19 என்ன ஆகாது? சஸ்பெண்ட் ஆகாது. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி வரும்போது தான் இந்த ஆர்டிக்கல் 19 என்ன ஆகும்? சஸ்பெண்ட் ஆகும். இன்டர்னல் எமர்ஜென்சி டைமில் ஆர்டிக்கல் 19 சஸ்பெண்ட் ஆகாது. ஓகேயா? இனி வேறு நிறைய ரைட்ஸ் இருக்குது. அதை நினச்சா கவர்மெண்ட் செய்யலை, சஸ்பெண்ட் பண்ணாமலே வைக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணையும் செய்யலாம். இட் இஸ் அப் டு த கவர்மெண்ட். அந்த டைமில் கவர்மெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதைப்படி அவங்க பண்ணுவாங்க. ஓகே, நம்ம தேர்டு ஃபீச்சர் என்னன்னு பார்ப்போம். ஓகே, தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்லாம் ரொம்ப முழுமையாக நம்மளால் பெற முடியுமா? அதுதான் இந்த ஃபீச்சர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். அப்சல்யூட்னா என்னத்தை? நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கிறது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். ஏன்னா ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதிலே கொடுத்துட்டாங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏதாவது ஒரு காரணத்தை ஒட்டி நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னத்தை? முழுமையாக நம்மளுக்கு கிடைக்காது. அதுவும் என்னத்தை? ஒரு சேஃப்டிக்காக தான். நம்ம இந்தியாவோட சேஃப்டியை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு காரணமிக்க கட்டுப்பாடுகளை போடுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் பாருங்கள். ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட். அதை பாருங்கள். ஆர்டிக்கிள் 17, ஆர்டிக்கிள் 24. இந்த ரெண்டு ரைட்ஸும் அப்சல்யூட் ரைட். புரிஞ்சுங்களா? அப்சல்யூட் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கிள் 17, ஆர்டிக்கிள் 24. இந்த ரெண்டு ரைட்டும் அப்சல்யூட் ரைட். இந்த ரெண்டு ரைட்டும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். பட் பாருங்கள், வேறு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். நம்மளுக்கு முழுமையாக 100% கிடைக்கிறதும் கிடையாது. ஏன்னா சில காரணங்கள் வச்சு ஒரு கட்டுப்பாடுகள், அதனால் என்ன கிடைக்காது? அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காது. பட் ஆனால் ஒன்று, ஆர்டிக்கிள் 17, ஆர்டிக்கிள் 24 எப்போவுமே அப்சல்யூட் ரைட்டு தான். இதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னத்தை? வராது. ஸோ இந்த தேர்ட் ஃபீச்சர் என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனில் வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேயா? பட் சப்போஸ் கேட்கலாம், ஆர்டிகல் 17 ஆர்டிகல் 24 அப்சல்யூட் ரைட்டா இல்லையா? இஃப் இட் இஸ் ஏ அப்சல்யூட் ரைட், இட் இஸ் கரெக்ட். இஃப் இட் இஸ் நாட் ஏ அப்சல்யூட் ரைட், இது வந்து தப்பு. ஓகே, இதுதான் தேர்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து ஃபீச்சர் என்னன்னு பார்ப்போம். ஃபோர்த்து ஃபீச்சர் என்னென்ன? இப்போ நம்ம பார்த்துட்டோம், இதில் நம்மளுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது? 6 ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 6 ரைட்ஸ் எப்போவுமே இருக்கும்னு அப்படி நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு ரைட்டு கூடலாம், நாளைக்கு இதில் இந்த ஒரு ரைட்டு கம்மி ஆகலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் பர்மனண்ட் இல்லைன்னா சாக்ரோசன்னு சொல்லும். அதோட மீனிங் என்ன? பர்மனண்ட், எப்போவுமே நிலையானது கிடையாது. பார்லமெண்ட் ஸோ யார் அப்போ நிலையா இல்லைன்னு அப்போ அது யார் மாத்துறா? பார்லமெண்ட் கேன் கர்டைல். அப்படின்னா பார்லமெண்ட் நினைச்சா என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும். எப்படி முடியும்னா ஒன்லி பை கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அந்த ஆக்ட்னால தான் என்ன பண்ண முடியும்? ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கிறத ஏதாச்சும் ஒன்று டெலீட் பண்ணலாம்.
இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். சாதாரணமான ஒரு லா கிடையாது. இதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியெல்லாம் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்ற முடியும், கான்ஸ்டியூஷன் உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்டை மாற்ற முடியும். ஆனாலும் இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள், வித்தவுட் அஃபெக்டிங் எதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குதுங்க, அதோட ஒரு பேசிக்கான ஒரு வடிவம். அந்த வித்தவுட் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டை நீக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு என்னத்தை பார்லிமெண்ட் நினச்சா தான் நீக்க முடியும். அது எப்படி தான் நீக்க முடியும், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சாதாரண ஒரு சிம்பிள் மெஜாரிட்டிலலாம் நீக்க முடியாது, ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் தான் நீக்க முடியும். அதுவும் அப்படி நீக்கினாலும் என்னத்தை, ஒரு இப்போ எல்லா பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் ஓட்டு போட்டாச்சு நாங்கள் நீக்க போகிறோன்னு. பட் என்ன ஒரு கண்டிஷன் இருக்கணும், வித்தவுட் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர். இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வேணால் டெலீட் பண்ணிக்கலாம், மாற்றிச்சலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஃபீச்சரை பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் எகெயின்ஸ்ட் த ஆர்பிட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ எகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட், அப்போ ஸ்டேட்டுக்கு எதிராக அப்படின்னு என்னென்ன, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு மக்களை ஸ்டேட்டுகிட்டேருந்து பாதுகாப்பு அளிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்டேட் நினச்சா என்ன கொண்டுடலாம். இப்போ இதில் ஸ்டேட்னா என்னென்ன, கவர்மெண்ட்னு அர்த்தம். இப்போ இந்தியன் ஸ்டேட்ஸ் என்னத்தை கேரளா தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்டேட்னாலே கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி தான், மத்திய அரசாங்கமும் சரி தான், இல்லை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சரி தான், மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி தான், என்ன அரசாங்கம் இருந்தாலும் அதை நம்ம என்ன தான் சொல்கிறோம், ஸ்டேட்னா அதுதான் அதோட மீனிங் தான். அரசாங்கம் அதுதான் ஸ்டேட்டு, இது வந்து ஒரு மாநிலம்னு கிடையாது. ஸோ ஸ்டேட்டோட ஆர்பிட்ரேஷனில் இருந்து என்னத்தை நம்மளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பாதுகாக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள், எதுக்காக இருக்குது, ஆர்பிட்ரேஷன், எகெயின்ஸ்ட் த ஆர்பிட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட். இதுதான் இதோட மீனிங். அதில் இன்னொன்று பார்த்துக்கோங்க, சம் ஆஃப் த ரைட், சம் ஆஃப் தம் ஆர் எகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல். ஸோ மேக்ஸிமம் என்னத்தான் ஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பாகிற மாதிரி, ஸ்டேட்லேருந்து நம்ம பீப்புளை காப்பாற்றுறது மாதிரி, பாதுகாக்கிறது மாதிரி. பட் சம் தான் என்னத்தை இண்டிவிஜுவலுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கோம். எது, ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஓகே, நம்ம சிக்ஸ்த் ஃபீச்சர் என்னென்னு பார்ப்போம். சிக்ஸ்த் ரைட் என்னென்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டிஃபெண்டட் அண்ட் guaranteed by Supreme Court. ஸோ நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக பாதுகாப்பும் கொடுக்குது, அதே நேரம் கேரண்டியும் கொடுக்குது. பாதுகாப்பும் கொடுக்குது, கேரண்டியும் கொடுக்குது. எப்படி, சுப்ரீம் கோர்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டிஃபெண்டட் அண்ட் கேரண்டீடு பை சுப்ரீம் கோர்ட். இதுதான் சிக்ஸ்த் ஃபீச்சர். ஓகே, நம்ம இனி செவன்த் ஃபீச்சர் என்னன்னு பார்ப்போம். செவன்த் ஃபீச்சரை பாருங்கள், 2 ரைட் கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூட்டர் ரைட், செல்ஃப் எக்ஸிக்யூட்டர் ரைட். அப்படின்னா என்னத்தை, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18 அப்படின்னு நம்மளுக்கு நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிகலும் ஒவ்வொரு ரைட்டை சொல்லுது. பட் பாருங்கள், சில ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழே இருக்கும், பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆகாமலே இருக்கும். சில ஆர்டிகிள்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கிள் 21A, இந்த ஆர்டிக்கிள் என்னென்ன, ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்டு தான், பட் எதுக்கு கீழே தான் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழே தான் இருக்குது. பட் இந்த ஆர்டிக்கிள் என்னென்னா இம்ப்ளிமெண்ட் ஆகாமலே இருக்கும். அதே மாதிரி பாருங்க, ஆர்டிக்கிள் 14, இது ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த ஆர்டிக்கிள் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். பட் இந்த ஆர்டிக்கிளை பாருங்கள், ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகாமலே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிக்கிளை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு அதுக்குன்னு என்ன கொண்டு வரணும்,
ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அந்த ஆக்ட் கொண்டு வந்து தான் இந்த ஆர்டிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க முடியும். பட் அட் த சேம் டைம் செல்ஃப் எக்ஸிக்யூட் ரைட்னா என்ன? இதுக்குன்னு தனியாக ஆக்ட் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. இது ஆட்டோமேட்டிக்கலி செல்ஃப் எக்ஸிக்யூட்டட், ஆட்டோமேட்டிக்காகவே இது இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் பாருங்கள், எக்ஸிக்யூட்டர் ரைட்டில் என்னத்தை தனியாக ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அதனால தான் இது செல்ஃப் கிடையாது, இது செல்ஃப் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து செல்ஃப் கிடையாது. என்னென்னா ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்? பார்லிமெண்ட் கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்குன்னு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு வேண்டி இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஆர்டிஇ ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஆர்டிஇ ஆக்ட்னு என்னத்த? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ரைட் டு ஆக்ட் எஜுகேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்டிகிள் 21A இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ அதனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸிக்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது, நம்மமா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். அப்போ தான் இந்த ஆர்டிகிள் வந்து என்ன ஆகும்? இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ இந்த ஆர்டி ஆக்ட் கொண்டு வரல. ஆர்டி ஆக்ட் கொண்டு வராமல் நம்மளுக்கு இந்த ரைட்டை நம்மளுக்கு அக்சஸ் பண்ண முடியாது. ஆர்டிஇ ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்டிகிள் 21A நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது, நம்மளால் பெற முடியுது. அதே மாதிரி இன்னி ஒன்று பாருங்கள், ஆர்டிகிள் 24. இந்த ஆர்டிகிள் 24 என்னத்தை தான்? எக்ஸிக்யூட்டர் ரைட்டு தான். ஏன்னா இந்த ஆர்டிகிள் 24 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலையை தடை பண்ணுங்க. யாரோட வேலையை? சில்ட்ரன்ஸ் வந்து ஆபத்தான வேலைகள் பண்ணுறாங்க, ஹசார்டஸ் வேலைகள் பண்ணுறாங்க, அதை தடை பண்ணுங்கன்னு எது சொல்லுது? ஆர்டிகிள் 24 சொல்லுது. பட் அது என்னத்தை? இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கிளை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும்னு இதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். என்ன சட்டம் கொண்டு வரணும்? அதே மாதிரி கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் தான் இந்த ஆர்டிக்கிள் 24 இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுது. ஸோ இதே மாதிரி ஆர்டிகல்ஸை தான் என்ன சொல்லுவாங்க? எக்ஸிக்யூட்டர் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகல்ஸுக்கு தனியாக ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த ஆர்டிக்கிள் இம்ப்ளிமெண்ட் ஆகும், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்மளால் பெற முடியும். பட் செல்ஃப் எக்ஸிக்யூட்டர் ரைட் அப்படி கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும்? செல்ஃப் எக்ஸிக்யூட்டட். அப்படின்னா என்னத்தை? ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். இதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. இதுதான் எக்ஸிக்யூட்டர் ரைட்டுக்கும் செல்ஃப் எக்ஸிக்யூட்டர் ரைட்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் ரைட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்ப்போம். இதில் என்னென்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஷியபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஷியபிள். ஜஸ்டிஷியபிள்னா என்னத்த? இப்போது நமக்கு தந்திருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாச்சும் ஒன்று வயலேட் ஆகிட்டு, இல்லாட்டி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் நமக்கு கிடைக்கல, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பீப்புள் என்ன பண்ணிக்கலாம்? கேன் மூவ் டு த கோர்ட். கேன் மூவ் டு த கோர்ட். ஸோ நம்ம நீதிமன்றத்தை நாடலாம். அதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஷியபிள். ஏதாச்சும் ஒன்று வயலேட் ஆகிட்டுனா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். நம்ம இந்த பாயிண்டில் நம்ம ஏன் பார்க்குறோன்னா, பார்ட் 4ன்னு ஒன்று இருக்குதுங்க. பார்ட் 4 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3. பட் பார்ட் 4ல் நம்மளுக்கு டிபிஎஸ்பி, பார்ட் 3ல் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்க மாதிரி பார்ட் 4ல் டிபிஎஸ்பின்னு ஒன்று இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுலேயே நம்மளுக்கு நிறைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு ஆர்டிக்கிள் நம்மளுக்கு கிடைக்கல, சப்போஸ் கிடைக்கலன்னா நம்ம எங்கே போக முடியாது? கோர்ட்டுக்கு போக முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட் ஒன்று வயலேட் ஆகிட்டுனா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். அட் த சேம் டைம் டிபிஎஸ்பியில் ஒரு ஆர்டிக்கிள் வயலேட் ஆகிட்டு அது நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. இதுதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட், ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அது எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிட்டட் பை ஆர்டிக்கிள் 31A, 31B, 31C. ஸோ இந்த ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கிடைக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லிமிட் பண்ணுறாங்க. எப்படி? இந்த ஆர்டிக்கிள் மூலம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் நமக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு சில சிட்டிசன்ஸுக்கு போகிறது கிடையாது. அதை வந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணுறது, அப்ரோகேட் பண்ணும். அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் போடும், அவங்களுக்குன்னு தனியாக லிமிட்டேஷன்ஸ் போடுவாங்க. பாருங்கள், பார்லிமெண்ட் can restrict fundamental rights to military forces. ஸோ இந்த மிலிட்டரி ஃபோர்ஸஸுக்கு பார்லிமெண்ட் நினச்சா என்ன பண்ணலாம், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது, ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒர்க்கர்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் உண்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க்கர்ஸுக்கு தனியாக அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் பாருங்கள், இந்த மிலிட்டரிக்கெல்லாம் அசோசியேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி போலீஸ் ஃபோர்ஸஸுக்கும் என்ன கிடையாது, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்மளை மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அது எதுக்காக கிடையாதுன்னா, நம்ம நாட்டோட சேஃப்டிக்காக த்ரெட் வந்துடக்கூடாது. அவங்க எல்லாம் ஒரு அசோசியேஷன், இப்போ மிலிட்ரி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டுன்னா இந்தியாவுக்கு மிலிட்ரி ரூல் கூட வரலாம். ஸோ த்ரெட் வரலாம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸுக்கு நம்மள மாதிரி அவங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. இதை எதில் சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கிள் 33 சொல்கிறாங்க. ஆர்டிக்கிள் 33 என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் ஃபண்டமெண்டல் ரைட் டு மிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மிலிட்டரி ரூல் இருக்கக்கூடிய ஏரியா. மிலிட்டரி ரூல் இதை மார்ஷியல் லான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்ஷியல் லா, இந்த மிலிட்டரி ரூல் வந்து சில இடத்துல போட்டிருப்பாங்க. இப்போ சில இடத்துல எல்லாம் என்னென்ன, டெரரிஸ்டோட ஆக்டிவிட்டீஸ் அங்கே பயங்கரமாக இருக்கும். அங்கே என்ன இருப்பாங்க, சிவிலியன்ஸ் இருப்பாங்க. மக்களை பாதுகாக்கணும். அந்த மக்களை அந்த டெரரிஸ்ட் வந்து பாதுகாக்கணும்னு, இல்லாட்டின்னு அங்கே ஒரு கலவரமான ஒரு ஏரியாவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த லா அண்ட் ஆர்டர் எல்லாம் நம்ம என்னத்தை ப்ராப்பராக வச்சுக்கணும். ஸோ த்ரெட்டு வராமல், அந்த இடத்துக்கு த்ரெட்டு வராமல் இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல என்ன போடுவாங்கன்னா, மிலிட்ரி ரூல் போடுவாங்க. இதை வந்து எதில் சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கிள் 34 சொல்கிறாங்க. ஆர்டிக்கிள் 34 சொல்றாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல மிலிட்டரி ரூல் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் என்ன பண்ணலாம், அங்கே ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஏன்னா ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் பீப்புள். ஸோ அதனால மிலிட்ரி ரூல் இருக்கக்கூடிய இடத்துல அங்குள்ள சிட்டிசன்ஸ்க்கும் என்னதான் ஃபண்டமெண்டல் ரைட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல என்னத்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே யாருக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும், மிலிட்ரியோட கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அதனால் மிலிட்ரி ரூல் இருக்கக்கூடிய இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்டு வந்து என்ன ஆகாது, அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது. சப்போஸ் அந்த மிலிட்ரி ரூலை எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஃபண்டமெண்டல் ரைட் அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும். சப்போஸ் மிலிட்ரி ரூல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகாது, ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அதில் அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அங்கே உள்ள சிட்டிசன்ஸ் அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்ட்ரோடக்ஷன் அப்படி போட்டிருக்கோம். இது வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதோட பண்புகள் என்னத்தெல்லாம். நம்ம இதில் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆர்டிகல் 12, ஆர்டிகல் 14, 15 அப்படி நிறைய ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஆர்டிகல் ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது அதெல்லாம் நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். Thank you.